சமயம் மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வீவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம வந்து வீவர்ஸ் கூட அவங்களோட கால்ல வந்து டைரக்டா பேச போறோம். சோ அவங்களோட டவுட்ஸை வந்து டாக்டர் கிளியர் பண்ணிக்க போறாங்க. சோ உங்க லைனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பேச போறோம். டாக்டர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமே இருக்கு. வந்து குழந்தை நிக்க மாட்டேது, வந்து கர்ப்பப்பை ப்ராப்ளம், அது இது நிறைய ஏன் இந்த வந்து இப்ப அதிகமா இருக்கு டாக்டர்? அதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஈவனா பிரச்சனை இருக்கு. ஓகே. ஆண்களுக்கு எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு வந்து விந்து பரிசோதனைல உயிரணுக்கள் குறைவு. ஓகே. பெண்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில பிரச்சனை. ஓகே. கர்ப்பப்பையில என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கருக்குழாய் அடைப்புனா என்னன்னே தெரியாத பெண்களா இருந்தாங்க ஒரு காலத்துல. கருக்குழாய் அடைப்புன்னு ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப கேள்வியே கேக்குறாங்க. ஓகே. ஏன்னா கருக்குழாய் அடைப்பு என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ காலர்ஸ் லைன்ல இருக்காங்க பேச. ஹலோ கேப்டன் டேவிட், உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? நான் திருநெல்வேலில இருந்து ராஜா பேசுறேன் மேடம். ஓகே ராஜா, என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 25 மேடம். 25. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். எப்போ ஆயிடுச்சு? இப்போ 1 வருஷம் ஆகுது மேடம். 1 வருஷம் ஆயிடுச்சு. சோ குழந்தை இருக்கா? இல்ல மேடம். சோ வேண்டாம் தள்ளி போட்டீங்களா இல்ல அப்படியே ட்ரை பண்றீங்களா? இல்ல மேடம், இந்த எனக்கு என்ன ப்ராப்ளம்னா இல்லற வாழ்க்கையில போகும்போது அந்த பெண் உறுப்பை சுவைச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. பெண் உறுப்பை வந்து சுவைத்து கொண்டே இருக்கணுமா? சுவைத்து கொண்டே இருக்கணும் சொல்றீங்களா? அது 1 மணி நேரம் தாண்டி பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு மேடம். அது எதனால? ஓகே. சோ அது எதனால அந்த மாதிரி ஃபீலிங்கா இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா மேடம். வேஸ்ட் கொட்டுது ஓவரா. ஓகே. சோ நீங்க வந்து உங்க வைஃப் கூட இத ட்ரை பண்ணிருக்கீங்களா? என்ன மேடம்? உங்க வைஃப் கூட இந்த வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். சோ அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து அதுக்கு ஓகேயா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியா? நேரம் பண்ணா சத்தம் பண்றாங்க. ஓகே. சோ வந்து டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க, அவங்க உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. ஓகே. ஓகே மேடம். டாக்டர் கிட்ட பேசுங்க. தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம் சார். அதாவது உங்க மனைவியோட செக்ஸ் வச்சுக்கும் போது அதிகமா சுவைக்கிறீங்க. ஆமா மேடம். ஆமா சார். அது சுவைத்தல் உங்களுக்கு திருப்தியா இருக்கு. ஆமா சார். அது தன்னாலே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார். அப்புறம் வந்து விந்துல வெளியே வருதா வரலையா, இல்ல விந்து உறுப்பு மூலியமா செக்ஸ் வச்சுக்கிறியா இல்லையா? அது எனக்கு அதுல ரொம்ப நாட்டம் இருக்க மாட்டேங்குது சார். அதாவது ஆண் உறுப்பும் பெண் உறுப்புக்கும் அட்ராக்ஷன் இல்ல, ஒன்லி வாய்க்கும் பெண் உறுப்புக்கும் தான் அட்ராக்ஷன் இருக்கு. அப்படிதானே? ஆமா சார். அதுதான் நீ விரும்புற. ஆமா சார். என்ன காரணம் சார்? அது என்ன காரணம்னா உனக்கு அது டேஸ்டா இருக்கு, அதான் காரணம். ஆமா சார். அது மாதிரி இருந்தா அப்புறம் எப்படி இனப்பெருக்கம் நடக்கும்? இனப்பெருக்கன்றது உனக்கு எப்படி ஒரு வாரிசு உருவாகும்? அப்படி இனவருக்கம் பண்ணாலுமே 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சார் தண்ணி வருது. யாருக்கு? எனக்கு. உங்க ஒய்ஃபுக்கு செக்ஸ் வச்சுக்கும் போது நீங்க வாய் வையா புடக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஈரம் வருதா, நினையுதா? இல்ல சார். ஆமா சார். நினைக்குது இல்ல? நீங்க என்ன பண்ணுங்க தம்பி, எல்லாம் பண்ண வேண்டியதுதான், ரைட்டு தான், ஒன்றும் தப்பே இல்லை. இது கொஞ்ச நேரம் பண்ணணும், உறுப்பு மூலியமா கொஞ்ச நேரம் சுகம் அனுபவிக்கணும், வாய் வழியா மார்பகத்தை சுவைக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுங்க. நீங்க ஒரே விஷயத்தை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், உங்க மனைவிக்கு கிடைக்காது. இல்ல உங்களுக்கு வந்து அவங்க கூட இன்டர்கோர்ஸ் பண்ணணும்னு ஒரு ஃபீலிங்கே வராதா? என்ன மேடம்? உங்க வைஃப் கூட வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணணும்னு ஒரு ஃபீலிங்கே வராதா? வரும் மேடம். ஆனா எப்ப மட்டும்தான் மேடம் வரும். இதுதான் எனக்கு பண்றதுக்கு ஆசையா இருக்குது. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க மனைவி கிட்ட நீங்க வாயால பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்றீங்க. ஆமா ஆமா சார். அதுவே லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார். அதான் எப்படி? அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா வாய் வழியா கொஞ்ச நேரம் பண்ணுங்க. சரி சார். அடுத்து உறுப்பு வழியா கொஞ்ச நேரம் பண்ணுங்க. சரி சார். பெண்களுக்கு வந்து எந்த இடத்துல உணர்ச்சி அதிகமா வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க சுகம் அடையலாம். சுவைக்கிறது நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க சார். அப்ப அதுவே பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி எப்படி குழந்தை பிறக்கும்? அதான் சார் கேக்குறேன். 1 வருஷம் வீணா போச்சு இல்லையா? ஆமா சார். நீங்க உறுப்பு மூலியமா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணு. இதை விட்டுடுவ, அது நல்லா இருக்குன்னு நினைப்பேன். ஆமா. ஏன்னா நீ கல்யாணம் ஆன ஆரம்பத்துல இருந்து 1 வருஷமாவே நீ வந்து வாய் வழியா புணர்ச்சி பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுதுன்னா அதனுடைய சுகமே உனக்கு திருப்தியா இருக்கு. ஆமா சார். நீ உறுப்பு மூலியமா பண்ணி பாரு, இன்னும் திருப்தி அடைவ. ஓகே சார். நாளையிலிருந்து வேணாம், இன்றையிலிருந்து ட்ரை பண்ணு.
சரி சார். இன்னிலிருந்து உறுப்பை வச்சு ட்ரை பண்ணி பாரு. உறுப்புக்கு பெண் உறுப்புக்கும் ஆண் உறுப்புக்கும் உராய்வு ஏற்படும் போது உங்க மனைவி வந்து இதையே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது சார் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சார் தண்ணி வருது எனக்கு. ஓ, உங்களுக்கு லேட்டா வர்றதால வந்து நீங்க அந்த உறுப்பை செலுத்த மாட்டேன்றீங்க. ஆமா சார், அதான் ப்ராப்ளம். 1/2 மணி நேரம் வந்தா நல்லா தானே தம்பி? ஆ எவ்வளவு நேரம் லேட்டா வருதோ ஆ அவ்வளோ பெண்கள் நிறைய சுகமா இருப்பாங்க. எனக்கு இந்த ஈடுபாடுல வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்கேன் சார் இந்த மாதிரி. எது மாதிரி, வாய் வழியாவா? ஆமா சார். 2 மணி நேரம் வாய் வழியா பண்ணா வாய் வலிக்குமேப்பா. அதான் சார் எனக்கு இதா இருக்குது. வாய் வலிக்கும் தம்பி, வேணாம் அதெல்லாம். ஓகே ஓகேவா? நீ பண்ணு, நான் வேணாம்னு சொல்ல. உனக்கு திருப்தியா இருக்கிறது நீ பண்ணு. உங்க மனைவி சொல்ல மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்க உறுப்பு மூலியமா ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணி பாருங்க. அவங்களே சொல்லுவாங்க அது வேண்டாம் இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண் உறுப்புல வந்து ஆண் உறுப்பு போயிட்டு வந்தா அது ஒரு சுகம். அதெல்லாம் நீங்க பண்ணு, எல்லாமே பண்ணு. அதாவது மன்மத கலை, நிறைய கலைகள் இருக்கு. நீ ஒரு கலையே பண்ணாத, அது திருப்தியா இருக்காது. சரி சார். நீ எல்லாம் இன்னைக்கு நைட்டு முயற்சி பண்ணி பாரு, நாளைக்கு சொல்லுவ சூப்பரா இருந்தேன் சார், எனக்கு உறுப்பு மூலியமா லேட்டா வந்தாலும் எங்க மனைவி சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கண்டிப்பா சார். ½ an hour சென்று வருதுன்னா நீ நல்லா ஆண்மையோட இருக்குன்னு அர்த்தம். தைரியமா பண்ணு. ஓகே சார். ஓகே ராஜா, செக்ஸ்ல வந்து இது ஒரு கலை, அவ்வளவுதான். நீங்க வந்து வெறும் மவுத்திங்களுக்கு பண்ணாலே வந்து அது ஒரு செக்ஸ்ல வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் கிடைக்காது. நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வருதுன்னா சோ நீங்க வந்து நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வந்து பொசிஷன் இருக்கு, அது கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒண்ணுத்துக்கே முடியலன்ற பொசிஷன் இல்ல அதுக்கு இல்ல, நீங்க வந்து கன்ஃபார்மா பாப்பேன் மேடம். உங்க உங்க ப்ரோகிராம் கன்ஃபார்மா 11 மணிக்கு பாப்பேன் கண்டிப்பா. கண்டிப்பா நீங்க எங்களோட ப்ரோகிராம் பார்த்து நிறைய வந்து விஷயத்தை வந்து தெரிஞ்சிருப்பீங்கல்ல. உலகமே இந்த நேரத்துல ப்ரோகிராம் பார்த்துட்டு எல்லாருமே லைஃப் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க தம்பி, நீயும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணு. ஓகே, நிறைய பொசிஷன் இருக்கு, அத ட்ரை பண்ணுங்க. அப்ப அதுல கூட நீங்க வந்து சுகத்தை கண்டுக்கலாம். ஓகே ஓகே மேடம். சோ ஓகே, thank you so much for calling. இது ஒரு டிஃபரெண்டான ஒரு வியாதியா இருக்கு டாக்டர். வியாதி இல்லைங்க மேடம், ஒரு அடிக்ட் ஆயிடுறாங்க. அதாவது முதல்ல கல்யாணம் ஆன 1 வருஷம் தான் ஆகுது தம்பிக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் வச்சுக்கும் போது அந்த வாய் வழியாக புணர்ச்சி பண்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் கொஞ்ச நேரம் சுகமா இருக்கு. ரெண்டாவது அவன் இன்னொரு சொல்லு என்ன சொல்றாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பெண் உறுப்புல செக்ஸ் வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் சென்று வருது, அது எனக்கு வந்து திருப்தியா இல்ல. 1/2 மணி நேரம் வரைக்கும் செஞ்சிருக்கவே எனக்கு திருப்தி இல்லை, இது வாய் வழியா பண்ணும்போது திருப்தியா இருக்குன்றான். இது வந்து பெண்கள் சில பேர் ஏத்துக்குவாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. இதே பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த பெண்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபெக்ஷனோ வெள்ளைப்படுதல வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது அவாய்ட் பண்ணுவாரு. அந்த பிரச்சனை எதுவும் தெரியல. அதனால குழந்தை இனப்பெருக்கம் நடக்காது. குழந்தை என்பதே ஒரு, ஏன்னா உறுப்பு மூலியமா தான் விந்து வெளியே வரும். அது நடக்கலன்னும் போது அவங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி போயிடும். இதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அப்புறம் குழந்தை பாக்கி தள்ளி போயிடும். அதான் நம்ம அட்வைஸ் பண்ணிருக்கோம். தம்பி கேப்பாப்ல, கண்டிப்பா அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்லாம் ஒரு பேபி நின்னுடும். சோ நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளோட வியூவர்ஸ் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், உங்க காலுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு இப்போ சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்கன்னா நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நாங்கள் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு வந்து 1 மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனக்கே 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்லா மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். எனக்கு 3 மாசம் சொன்னாலே ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை இதில் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி, இது 3 வருஷத்துல 3 வயசுல பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை
8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சு ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணும்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எங்களுக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2ஆவது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தோங்க. எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க டிவி நியூஸ் பார்த்துட்டு வந்தோங்க. அப்புறம் குழந்தை சக்ஸஸ் ஆச்சு. 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க. இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார். மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்துல நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கு இப்போ உடனே கன்வின்ஸர் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க. 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல. அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2ஆவது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2ஆவது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். ஓகே வியூவர்ஸ், உங்களோட கால்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இந்த கர்ப்பப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ டாக்டர் என்ன சொல்லிட்டு அதாவது அந்த மாதவிடாய் சொல்லியிருந்தேன். மாதவிடாய் இர்ரெகுலரா வரக்கூடாது. ஓகே, ரெகுலரா வரணும். ஒரு மாசத்துக்கு மாசம்ன்றதா மென்சஸ். அந்த மாதம்ன்றது வந்து மாறி போச்சு அப்படின்னா உங்களுக்கு பெண்களுக்கு கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஓகே, ஸோ காலர்ஸ் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? குமார் பேசுறேங்க. ஹாய் குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன வயசு உங்களுக்கு? 35ங்க. 35 ஆயிடுச்சா? ஸோ கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 10 வருஷம் ஆச்சுங்க. ஓகே, ஸோ பசங்க இருக்கா? இருக்குங்க. எவ்வளோ? ஒரு பையன் இருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பிரச்சனை குமார் இப்போ உங்களுக்கு? விந்து சீக்கிரம் வந்துருதுங்க, ஒவ்வொரு டைம் வர்றதுல. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்க இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது சீக்கிரமா வந்து விந்து வெளியே வருது. ஆமாங்க. ஓகே, ஸோ வந்து டாக்டர் கிட்ட பேசுறீங்களா? சரிங்க. ஓகே சார், வணக்கம் குமார். சொல்லுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வயசு 35. ஆமாங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா? மேடம்க்கு பண்ணலையா? ஹலோ குமார். ஓகே, வீவர்ஸ் லைன் கட் ஆயிடுச்சு. பட் அவங்களுக்கு வந்து என்னன்னா சீக்கிரமா வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது சீக்கிரமா விந்து வெளியே வருதுன்னு சொல்றாங்க. இது எதனால வந்து வருது டாக்டர்? ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். 75% இதுதான் கம்ப்ளைண்ட். எல்லாருமே இதுதான் கம்ப்ளைண்டா இருக்கு. சீக்கிரம் வருது. திருப்தி இல்ல. ஓகே, காரணமே ஆண்கள் தான். ஓகே, பெண்கள் எவ்வளவு நேரம் ஒன்னாலும் ஒரு கணவனோட ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே, ஆனா ஆண்களால் முடியவில்லை. அதுக்கு காரணம் உணவு பழக்க வழக்கங்கள், அன்றாட செய்யற செயல்கள், அவருடைய மன அழுத்தம், இதெல்லாம் காரணம். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த உடனே லீக் ஆயிடும். கட்டி பிடிக்கும் போதே லீக் ஆயிடும். ஒரு நிமிஷத்துல லீக் ஆகும், 2 நிமிஷம் லீக் ஆகும். இதெல்லாம் வந்து அவங்க திருப்தி அடையாத நிலையில தான் இப்ப நிறைய வாலிபர்கள் இருக்காங்க, வயோதிகர்கள் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். உடலை வந்து முதல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஆம்பளை நிரூபிக்கணும் அப்படின்னா, அவன் ஆம்பளை தன்மையா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு உயிரணுக்கள் கரெக்டா இருக்கணும். கண்டிப்பா விந்து நல்லா கெட்டியா வரணும். உறுப்பு கரெக்டா 6 இன்ச்சு 7 இன்ச்சு 8 இன்ச்சு அளவுக்கு அவனுக்கு உறுப்பு நீண்டு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அவனுடைய செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கும். அதெல்லாம் இப்ப
பெரும்பாலும் இல்லவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா புகைப்பிடித்தல், மது குடித்தல், கைப்பழக்கம் பண்ணுதல், மன அழுத்தம், வலுவான வேலைகள், இதெல்லாம் வந்து ஒரு காரணமாகி போய் அவனுடைய மனைவியோட சந்தோஷமாவே இருக்க முடியல. ஓகே, வியூவர்ஸ் வந்து லைன்ல இருக்கான் பார்க்கலாம். யார் பேசுறது? அரவிந்த், பெங்களூர்ல இருந்து. அரவிந்த், பெங்களூர்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா. ஓகே அரவிந்த், உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 30. 30. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. ஓ, இன்னும் கல்யாணம் ஆகல. இல்ல. சோ ஓகே அரவிந்த், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? ஆக்சுவலா எனக்கு வந்து நான் கைப்பழக்கம் எனக்கு கொஞ்சம் நான் அதிகமா செய்ய ஆரம்பிக்கிறேன். ஓகே, சோ வந்து ஹேண்ட் ஷேக் பண்றது வந்து ரொம்ப பழக்கம் வச்சிருக்கீங்க. எவ்வளவு வருஷமா இது பழக்கம் இருக்கு? நியர்லி 10 years. ஓ, 10 years இத செஞ்சிட்டு அப்ப வந்து 20 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஓகே, செக்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லங்க. சோ ஒன்லி கை பழக்கம் மட்டும் இருக்கு. ஆமா. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு கை பழக்கம் பண்றதுனால? எனக்கு வந்து முன்னாடி வந்து நல்ல நீளம் பெருசா இருந்தது. இப்போ வந்து அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. அது ஏதாவது ப்ராப்ளமா? இப்போ கல்யாணம் பண்ண போறேன், அதுக்கு அதான் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே, சோ கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க, அவங்க உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஓகே. வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து உங்களுக்கு வயது வந்து 30. ஆமாங்க. திருமணத்துக்கு தயாரா ஆவறீங்க. ஆமா டாக்டர். ஆனா கல்யாணம் பண்ண பயப்படுறீங்க. ஆமா. என்ன சீக்கிரம் வந்துருமா, இல்ல உறுப்பு சின்னதா இருக்கிறதால வந்து செக்ஸ் லைஃப் நல்லா இருக்குமான்னு ஒரு ஃபீல்? அது மட்டும் இல்ல டாக்டர், ஆக்சுவலா முன்னாடி நான் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நீளம் கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சின்னதா ஆன மாதிரியா இருக்கு. என் ப்ரோக்ராம் எவ்வளவு நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க? எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்ப்பேன் டாக்டர், ரொம்ப பார்க்கறது இல்லை. நான் என்ன அடிக்கடி சொல்லிடுறேன். எனக்கு தெரியுது டாக்டர், ஆனா வந்து எனக்கு இந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுது, அதனாலதான் நான் வந்து அப்படி சொல்ல தம்பி. கை பழக்கம் பண்ணால் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அதாவது ஆண் உறுப்புக்கு வந்து எலும்பு கிடையாது, நரம்புகள் மட்டும்தான். அது சிறிதா இருக்கும், பாத்தீங்கன்னா பெருசாகும். இந்த தன்மை வந்து கடவுள் படைச்ச படைப்பு. அது அந்த ஆண் உறுப்பை பயபக்தியோட ஒரு பெண்ணுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றதால நீங்க அதை பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும். ஒரு உரை இருக்குன்னா அந்த உரையில தான் கத்தியை சொருவணுமோ தவிர கத்தி வேற எங்கேயும் சொருவுனா கத்தி மொக்கையாயிடும். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா 10 வருஷமா மாஸ்டர்பேஷன்ல வந்து உங்க உறுப்பை கசக்கி கசக்கி இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா இருந்த உறுப்பு சின்னதாயிடுச்சு. இப்போ வந்து அந்த உறுப்புல செக்ஸ் வச்சுக்க முடியுமா முடியாதான்னு ஒரு பயம் மனசுல வந்துச்சு. இப்போ அதுக்கு தீர்வு என்னன்னு கேக்குறீங்க. ஆமா. அந்த கை பழக்கத்தை ஆரம்பத்திலே விட்டுட்டு இருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, அது முடிஞ்சு போன விஷயம் சார், எனக்கு கை பழக்கம் ஏதோ பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வந்து உறுப்பு சின்னதா இருக்கு அப்படின்னா அந்த உறுப்பை வந்து பெருசா ஆக்கிடலாம். 30 வயசு ஆகுது, இதுக்கு மேல கை பழக்கம் தயவு செய்து பண்ணாதீங்க. உறுப்பு பெருசா ஆகிறதுக்கு சிகிச்சை இருக்கு. பெருசு அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் ஆயிடாது. ஆரம்பத்துல உங்க சைஸ் இருந்துச்சு இல்லையா, அதே சைஸ் வந்துடும். அதுவே போதும் இல்லையா? ஆமா, அது மாதிரி வந்துடும். அதுக்கு சிகிச்சை மேற்கொள்ளணும். சிகிச்சை பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையான முறையில் மருத்துவங்கள் நாங்கள் பண்றோம். இயற்கை மருந்துகள் உள்ளுக்கு சாப்பிட்டு மேலுக்கு ஆயில்மெண்ட் தடவினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆண் உறுப்பு பெருசா ஆயிடும். பெங்களூர் கேம்புக்கு வரும்போது நீங்க நேரடியாக வாங்க, கீழே 2 நம்பர் எடுத்து மேல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்க உறுப்பை பெருசாக்கி உங்களுக்கு ஆண்மை வலிமை அதிகமாக்கி உங்களுக்கு கல்யாணம் பண்ண மறு மாசமே குழந்தை உண்டாகிற மாதிரி நாங்கள் பண்ணி தரோம். நன்றி. ஓகே அரவிந்த், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கைப்பழக்கத்தை வந்து நிப்பாட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து சோ கண்டிப்பா உங்களோட ஆணுறுப்பு வந்து பிஃபோர் மாதிரி ஆயிடும். ஓகே, சோ உங்களோட கல்யாணம் சோ மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. சோ உங்களோட மேரேஜ் லைஃபுக்கு குட் லக். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஓகே, சோ டாக்டர் இதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாஸ்டர்பேட் பண்றது வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா பாருங்க, நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நல்லா இருந்ததுதான் அவரே சொல்றாரு. அத நல்லா இருக்கும், அந்த டைம்ல நல்லா இருக்கும், அதுக்கு அப்புறம் தான் தெரியும். நல்லா இருந்தது, உறுப்பு நல்லா பெருசா இருந்தது, திடீர்னு சின்னதாயிடுச்சு. அப்ப அவரே தெரிஞ்சுக்கிறாரு மாஸ்டர்பேஷன் பண்ணதால தான் சின்னதாயிடுச்சு, வேற காரணம் இல்ல. 10 வருஷமா இதுக்கு அப்புறம் வந்து மாஸ்டர்பேட் வந்து நிறைய வாலிபர்களை நம்ம கையெடுத்து கும்பிடுறோம், தயவு செய்து கை பழக்கம் பண்ணாதீங்க அப்படின்னு கேளுங்க. இப்ப இந்த காலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையில தான் ஃபோன் பண்றாரு, சந்தோஷமாலாம் ஃபோன் பண்ணல, ஜாலியாலாம் ஃபோன் பண்ணல. என் உறுப்பு சின்னதாயிடுச்சு அப்படிலாம் ஜாலியா பண்ணல, மன அழுத்தத்துல ஃபீல்ல வெளியே விடுறாரு வார்த்தைகளை. என் உறுப்பு சின்னதா இருக்கு, நான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, தகுதியானவனா அப்படின்னு கேட்கும்போது யோசனை பண்ணி பாருங்க. நீங்களாம் தயவுசெய்து அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுங்க, லைஃப் வீணாயிடும். ஓகே ஓகே டாக்டர், நம்ம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே விவர்ஸ், சரி இப்போ நம்ம சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களோட கால்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ ஒரு சின்ன பிரேக்.
பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க. எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார். மருந்து சாப்பிட்டோம், 2ஆவது மாதத்துல நின்றுடுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அது இப்போ உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் 4 எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்திருக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ள கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன்னாடியே. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். ஓகே வியூவர்ஸ், உங்க லைன்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கொஞ்சம் ஷார்ட்டா நல்ல ஸ்வீட்டா சொன்னா நல்லா இருக்கும். ஸோ லைன்ஸ்ல இருக்காங்க. ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? என் பேரு கலை மேடம். ஓகே கலை, என்ன? ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம். கலை, என்ன வயசு உங்களுக்கு? கலையில மேடம், கலைவந்தன். 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 ஓகே, என்ன வயசு உங்களுக்கு? வயசு வந்து 33வது மேடம். ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். ஓகே, எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு மேடம். 6 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இருக்கா? ஹலோ, குழந்தை இருக்கா? பசங்க இருக்காங்களா? இல்ல மேடம். இன்னும் 6 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை இல்ல? ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துன்னு இருக்கோம். எங்கெங்கயோ எடுத்தோம், செட் ஆகல மேடம். ஒன்னும் செட் ஆகல. ஓகே, சோ வந்து டாக்டர் கிட்ட பேசுறீங்களா? நான் பேசுறேன் மேடம். ஓகே. வணக்கம் கலைவந்தன். வணக்கம். ஹலோ. வணக்கம் கலைவந்தன். வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்க. என் பேரு கலைவந்தன் சார். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. என் ஒய்ஃப் எந்த ஸ்பெர்ம் டெஸ்ட் போட்டு பார்த்தோம். எந்த வந்து 80 இருந்துச்சுன்னாங்க. ஓகே ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து கருமுட்டையே வளரலன்றாங்க. ஆமா, பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னா குழந்தை நிக்காது. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் கிட்ட பேசுறீங்களா சார்? கொடுங்க. சரி, அவங்க பேச மாட்டாங்க. இல்ல, அவங்க ஒய்ஃபு கிட்ட நீங்க ஸ்பீக்கர்ல வைங்க போனை. மாதவிடாய் மாசம் வருதான்னு கேளுங்க. ரெகுலரா? இல்ல சார், இல்ல மாசம் வரல சார். அதாவது வந்துச்சுன்னா ரொம்ப 3 மாசம் 4 மாசம் கழிச்சு வருது சார். அப்படி இல்லைன்னா வந்துச்சுன்னா கூட லைட்டா படுது சார். அதான் தம்பி, மாதவிடாய் மாசம் வரணும். தீட்டு நல்லா 5 நாளைக்கு படணும். 5 நாள் தீட்டு பட்டாதான் கருமுட்டை வளரும். இல்ல கர்ப்பப்பையில நீர் கட்டி வந்துரும். இல்ல சார், இப்போ வந்து அவங்க வந்து கர்ப்பப்பையில வந்து ஏதோ கட்டி மாதிரி வந்திருக்குது. அத முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 ஊசி. அதான் நானும் சொல்றேன், கர்ப்பப்பையில கட்டி இருக்கும். கணவர் உங்க விந்து உள்ள போகாது, கருத்தரிக்க வாய்ப்பு கம்மி. உங்க ஒய்ஃப் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு சித்த மருத்துவம், அதாவது எங்க மருத்துவமே உங்க முகாமுக்கு வருது. எங்க சார் வருது? சென்னையிலயா? நீங்க எந்த ஊரு? நான் சென்னையில இருக்கேன் சார். என்னுடைய ஹாஸ்பிடல் வந்து வடபழனியில இருக்கு. வடபழனியா சார்? ஓகே சார். வடபழனி. இது என்ன சார் பண்ண இப்போ? அந்த கரெக்டா வரதுக்கு ஏதாவது மருந்து ஏதாவது இருக்கா? ரெகுலரா மென்சஸ் வர வைக்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அவங்களுக்கு வெளியில எடுத்தோம் சார், இங்கிலீஷ் மருந்து எடுத்தோம். 2 தடவை ஊசி போட சொன்னாங்க கருமுட்டை வரதுக்கு. 2 தடவை போட்டோம், வரவே இல்லைன்றாங்க. தம்பி கலைவந்தன், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாமா? இயற்கையான முறையில வந்து கருமுட்டை வரணும். இயற்கையா எல்லா பெண்களும் எப்படி குழந்தை பெற்றுறாங்களோ அது மாதிரி பெற்றுக்கணும். மாதவிடாய் மாசம் வரணும். மாதவிடாய் மாசம் வர வச்சிடலாம். தீட்டு நல்லா 4 நாளைக்கு 5 நாளைக்கு படும். கருமுட்டை இயற்கையாவே வளரும்.
இது உங்க கிளினிக்ல வந்து எத்தனை மாசம் சார் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? நாங்கள் மினிமம் 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் உடம்புக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். அதாவது இர்ரெகுலர் மென்சஸ் வருது இல்லையா, ஆமா சார். ஆமா அது சார். ரெகுலரா மென்சஸ் வர வச்சு அந்த கருமுட்டை வளர விட்டு அந்த கர்ப்பப்பையில கட்டி கரைஞ்சா இயற்கையாவே குழந்தை உண்டாயிடும். அது இல்ல சார், எங்கெங்கயோ பார்த்தோம். நீ பயசெல்லாம் விட்டுரு. இப்போ நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ண அப்படின்னா 3 மாசத்துல பேபி ஃபார்ம் ஆயிடும். 3 மாசத்துல சார்? ஆமா, உடம்பு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். முதல்ல நேரடியா வா, அது 3 மாசமா இல்ல 6 மாசமா இல்ல ஒரே மாசமா அது பார்த்த உடனே நான் சொல்லிடுவேன். ரிப்போர்ட் இருக்கிறதுலாம் எடுத்துன்னு வா. உங்களுக்கு அருமையான ஆலோசனை சிகிச்சையும் கொடுத்து உங்களுக்கு அருமையான ஒரு குழந்தையை உருவாக்கி தரோம். ஓகேவா? ஓகே சார். வெல்கம். தேங்க்யூ. ஓகே கலைவந்தன், நீங்க வந்து டாக்டரை வந்து டைரக்டா மீட் பண்ணிட்டு கரெக்டான கன்சல்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை வகை இருக்கும். ஓகே ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம நிறைய வியூவர்ஸுக்கு வந்து சஜஷன் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பேசின விஷயம் கூட அதே மாதிரி தான் இருக்கும். குழந்தை நிக்க மாட்டேது, எதனால வந்து அது எதனால வருது கூட அதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி சஜஷன் கொடுத்திருக்கோம். ஸோ வியூவர்ஸு கூட நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட சார்பா நன்றி டாக்டர். நன்றி நன்றி. ஸோ என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பேசின விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வியூவர்ஸுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தது, அதை வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டான ஒரு சஜஷன் வந்து டாக்டர் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பை பை, டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்கள் முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசின்னு தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம், நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் 1 பொண்ணு 1 இருக்குது. இப்போ திருவண்ணாமலை போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன்னாடியே. ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.